திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. திருப்பரங்குன்றத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு மதுரையில் இருந்து அமைச்சருக்கு படைத்தளபதி அதுகைக்கும் போர் செய்தியினை அனுப்பிவிட்ட நெடுஞ்செழியன் புலவரிடம், குருநாதரே, தாங்களும் என்னோடு வருகின்றீர்களா என்று கேட்டான். நான் சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்து கொள்கிறேன் நெடுஞ்செழியா. இங்கு எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன. இங்குள்ள சமண சமயத்தினர் நம் சங்கத்திற்கு வரும்படி அழைத்திருக்கின்றார்கள். எனவே நீ போய் வா, மதுரையில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டார் நக்கீரர். புலவர் வராததால் தேரில் பயணம் செய்வதை விட்டுவிட்டு தன் வெள்ளை புறவியிலேயே பயணம் செய்ய விரும்பி பணியாளரிடம் தாவடி கொட்டடியில் இருந்த தன் புறவியை கொண்டு வரும்படி சொன்னான் மன்னன். அந்த பணியை செய்ய சென்ற பணியாள் திரும்பி வந்து சொன்ன பதில் வியப்பை அளிக்கக்கூடியதாக இருந்தது. மன்னவா, தங்கள் புறவியின் மீது பெண் ஒருத்தி அமர்ந்து கொண்டு கீழே இறங்க மறுக்கிறாள். பலவந்தமாக அவளை இறக்க அருகே சென்றால் புறவி எங்களை துரத்துகிறது. நீங்கள்தான் நேரில் வந்து இதனை தீர்க்க வேண்டும் என்றான் அந்த பணியாள். இதை கேட்டதும் ஆர்வமும் வியப்பும் சற்றே கோபமும் கொண்டவனாக புறவி கொட்டடிக்கு சென்றான் நெடுஞ்செழியன். அங்கே அவனது வெண்புறவியில் தேவிதான் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். அவளை அந்த கோலத்தில் கண்டபொழுது உண்மையிலேயே அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. அவளது தைரியத்தை குறித்து தடாகக்கரையில் அவள் கேட்ட கேள்விகளை அவளை வெறும் துடுக்கப்பெண் என்று மட்டும் நினைத்தான் அவன். தற்பொழுது அவள் தைரியத்தை உணர வேண்டியவனானான். அதே சமயம் அந்த தைரியம் அவளை தன் புறவி மீது வந்து அமரச் செய்துவிடும் என்பது அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை தவிர யாரையும் அமர அனுமதிக்காத புறவி அவளை எப்படி அனுமதித்தது என்ற கேள்வியும் அவனிடம் எழுந்தது. எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் அவள் ஒரு சாகசக்காரியாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து, பெண்ணே என்று அழைத்ததும் என் பெயர் தேவி என்று சுட்டிக்காட்டினாள் அவள். ஆம், மறந்துவிட்டேன். உன் பெயரை இப்போதுதான் நினைவிற்கு வருகிறது. பெயரை நன்றாக வைத்தவர் உன்னையும் நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறார் என்ற மன்னன் அவள் வழியிலேயே செல்வது போல, என்ன வளர்த்து என்ன பயன்? குறைப்பட்டு கொண்டாள் தேவி. ஏன், உன்னை வளர்த்ததில் என்ன குறை வைத்து விட்டார்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. பின் எனக்குத்தான் குறை. எதில்? மிகச்சிறப்பாக அவர் என்னை வளர்த்தும் என்னால் எதை சாதிக்க முடிந்தது? மன்னரிடம் ஒரு உதவியை கூட பெறவில்லை என்னால். அதனால்தான் மன்னனின் புறவிலேயே இடித்து பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றாயா? மன்னனின் குரலில் சினம் துளிர்த்தது. அதை கண்டு அவள் அசட்டு தைரியத்தில் மீண்டும் பேசலானாள். எந்த புறவியாக இருந்தாலும் அதை அடக்கி இடம் பிடித்து விடுவேன் மன்னா. பதவி புறவியேற்றம் என்பது எனக்கு கைவந்த கலை. மன்னனுக்கு தற்பொழுது உண்மையாகவே கோபம் வந்துவிட்டது. போதும், நிறுத்து. கொள்ளையடிப்பதை கூட சாமர்த்தியமாக செய்து விடலாம் தான். ஆனால் அது குற்றம் என்பது நினைவிருக்கட்டும். போனால் போகிறது என்று பேச்சு கொடுத்தால் புறவியில் வந்து அமர்ந்து கொண்டதோடு அதிக பிரசங்கத்து வேறா செய்கின்றாய்? பேசாமல் இறங்கி உன்னுடைய இடத்திற்கு போய்ச்சேர் என்று கடுகடுத்தான். பாண்டியர் நீதி இதுதானா அரசே? சற்றே கலங்கியவளாக கேட்டாள் அவள். நீதியை காட்ட முற்படும் பட்சத்தில் மன்னன் புறவி மீதும் முறை தவறி ஏறியதற்கு மரண தண்டனையே கிடைக்கும், தெரிந்து கொள். தண்டனையை ஏற்கிறேன் அரசே. அதற்கு முன் என் வேண்டுகோளுக்கு தங்கள் பதில் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை வேண்டுகோள் விடுக்கப் போய் பதிலே சொல்லாமல் ஊரை விட்டு ஓடி மரண தண்டனை அளிப்பதுதான் பாண்டியருடைய நீதி என்று சொல்வதானால் அதையும் நான் கேட்க மாட்டேன். பெண்ணே, அரியணையில் பங்கு கேட்கிறாயே, அதை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீ கேட்பவருக்கெல்லாம் பங்கு வைக்க அரியணை என்ன புது சொத்தா அல்லது தின்பண்டமா? ஏதோ ஒரு பேதை பெண் அறியாமல் கேட்டுவிட்டாள் என்பதால் மன்னன் தலையாட்டி விட்டு செல்ல முடியும்? அறியாமையால் நீ கேட்கின்ற வேண்டுகோளை போய் பாண்டியர் நீதியோடு சம்மந்தப்படுத்துகின்றாயே. நீ கேட்கும் அளவிற்கு போய்விடவில்லை அந்த பாண்டியரின் நீதி. அறம் தவறியதை அறிந்தும் அரியணையும் அரிய உயிரையும் விட்டு ஒழித்தவர்கள்தான் பாண்டியர்கள். நீதியின் அர்த்தமே அவர்கள்தான். உன் வேண்டுகோளை நீயே மீண்டும் யோசித்துப்பார். நான் அவசரமாக மதுரை போக வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். உன்னுடன் நிதானமாக பேசி விளக்கும் நிலையில் நான் இல்லை என்றான் மன்னன். இதற்கிடையில் அவள் புறவியை விட்டு இறங்கி விட்டிருக்கிறாள் என்பதையும் புறவி மன்னனிடம் வந்து சேர்ந்தது. அதில் அவன் ஏறிக்கொண்டதும் பிரபு என்று அழைத்தாள் தேவி. வேண்டாவெறுப்பாக திரும்பி என்ன என்றான் மன்னன். என் வேண்டுகோளின் அர்த்தம் உண்மையிலேயே தங்களுக்கு புரியவில்லையா? அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இடமில்லை.
வருகிறேன் என்று கூறிவிட்டு புறவியை தட்டிவிட்டான் அவன். அவர்களது உரையாடல்களை அதுவரை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த உருவம் ஒன்று மறைவிடத்தை நீங்கி அவளை நோக்கி வந்தது. அதை கண்டதுமே ஓடிப்போய் அவரது மார்பில் சாய்ந்தாள் தேவி. கண்கள் பொலபொலவென்ற நீரை பொழிந்தன. கண்ணீர் மழைக்கிடையில் யாழ் இசைப்பது போன்ற குரலில், அவர் கோபித்து கொண்டு போய்விட்டாரப்பா என்று புலம்பினாள். இப்படி அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை என்று குறைப்பட்டாள். அவரை நிறுத்த வேண்டும் என்றுதான் துடுக்கானவள் போல் நடந்து கொண்டேன். அவரோ என்னை அதிக பிரசங்கியாய் எண்ணிவிட்டார். என் வாழ்க்கையே அவ்வளவுதானப்பா என்று பிரலாபித்தாள். அவளது முதுகை தந்தையின் வாஞ்சியோடு தட்டி கொடுத்த அந்த உருவம், முதலில் அழுகையை நிறுத்து, மன்னனை மணக்க விரும்புபவள் இப்படியெல்லாம் அதைரியப்படுவதோ பலவீனப்படுவதோ கூடவே கூடாது என்றது. நான் அவரை மணக்க முடியுமா அப்பா? இவ்வளவு கோபத்துடன் போனவர் என்னை ஏறெடுத்து பார்ப்பார் என்கிறீர்களா? இது உடைந்துவிட்ட கனவுதானப்பா. என்னுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நிலவை பார்த்து மகிழலாமை தவிர அடைய விரும்பக்கூடாது என்று பேதை பெண் போல பேசலானாள். மெல்லச் சிரித்தது அந்த உருவம். இதையெல்லாம் ஏற்கனவே யோசிக்கவில்லையா நீ? இப்பொழுதுதான், அதுவும் அவன் கோபப்பட்டு போன பின்தான் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாயா? இப்படி என்னவும் தீர்மானிக்கலாமா? அதனால் அவனை எதனை எண்ணி அவனை பூரித்து வந்தாய்? இவ்விதமாக இந்த குன்றக்குமரனை கூட தொழாமல் அவனையே தெய்வமாக எண்ணி ஏன் வணங்கினாய் என்று சரமாரியாக கேட்டு, அது சற்று விட்டுவிட்டு தொடர்ந்து, பக்குவமான நேசத்திற்கு வித்தியாசங்கள் கிடையாது மகளே. நேசம் என்பது சம அந்தஸ்து கொண்டவர்களுக்கு இடையில்தான் வரும் என்று எண்ணிக்கொள்ளாதே. புராணங்களில் தேவர்கள் இங்கு வந்து மனிதர்களை நேசித்ததுண்டு, வெற்றி பெற்றதும் உண்டு. நம்மை ஆளும் முருகவேள் சாதாரண மலைக்குரத்தியை இந்த திருப்பரங்குன்றத்தில் மணக்கவில்லையா? அவளை மணக்க வேண்டும் என்று தானே வள்ளி தவம் கிடந்தால்? அவள் என்ன தோற்றா போய்விட்டாள்? கவலைப்படாதே மகளே. வெற்றிக்கு தேவை தளராத மனமும் முயற்சியும் தான். வெற்றிக்கான படிகள் சறுக்கும்படியாகத்தான் இருக்கும். அந்த மனத்தின்மையை சோதித்தானே தோல்வியை அளித்து விடுவதில்லை. மன்னனின் மனம் சரியில்லை. எதிர்பாராத செய்தியால் கோபம் அடைந்திருக்கிறான். நாட்டை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி அவனுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தனியொரு பெண்ணுக்காக நிதானமாக யோசித்து கொண்டிருக்க முடியாது. இன்னொரு முறை அவன் மதுரையில் சந்திக்கலாம். அநேகமாக அவன் நிதானமாக யோசிக்கும் பொழுது உன்னையும் உன்னுடைய வேண்டுகோளையும் புரிந்து கொள்ள தவறமாட்டான். அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்பதால் இதை சொல்லுகிறேன். அப்படி ஏதாவது இடையூறு உண்டானால் இத்தனை நாட்களாக வெளிப்படுத்தாத ரகசியம் ஒன்றை வெளிப்படுத்துகின்றேன். அப்பொழுது அவன் மறுக்க முடியாது. அது என்னப்பா ரகசியம்? பெண்களுக்கே உரிய ஆர்வத்துடன் கேட்டாள் தேவி. அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அதை வெளியிடும் உரிமை எனக்கு இல்லை அம்மா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அந்த ரகசியம் உன் வாழ்வை நிச்சயம் வளப்படுத்தக்கூடியது என்றது அந்த உருவம். நாட்டை காக்க வேண்டிய நெருக்கடி வந்திருப்பதாக சொன்னார்களே, அது என்னப்பா என்று கேட்டாள் அவள். போர்தான், வேறென்னவாக இருக்க முடியும்? அறிவு தளர்ந்தாலும் கூட போர் மட்டும் எப்பொழுதுமே ஓய்வதில்லை. போரா? யாரப்பா வருகின்றார்கள்? அவ்வளவு துணிச்சலாக போருக்கு யாரோ வருகிறார்கள் என்பது மட்டும்தான் தெரிகின்றது. துணிச்சலோடு வருகிறார்களா என்பது தெரியவில்லை. இதென்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? உண்மைதான் மகளே. போரிடுபவர்கள் பெரும்பாலும் ஆசையோடும் வேட்கையோடும் தான் அந்த காரியத்தில் இறங்குகிறார்கள். துணிச்சலோடு வருபவர்கள் ஒரு சிலர்தான். அதனால்தான் அப்படி சொன்னேன். திருப்பரங்குன்றத்திலிருந்து சிறியதொரு பரிவாரத்துடன் தலைநகரை நோக்கி புறவியில் பயணம் செய்த நெடுஞ்செழியன் புறவி என்ற பெயரில் புயல் ஒன்று செய்ததாக முகன் குறைந்த நேரத்திலேயே மதுரையை சென்று அடைந்தான். அவனுக்கு முன்பே போர் செய்தி அங்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதையொட்டி மதுரையில் பட்டின பிரவேசத்திற்கான ஏற்பாடுகள் விலக்கப்பட்டன. விழாக்கோலம் களையப்பட்டது. மாறாக போர்க்கோலம் போன்று நின்றது மதுரை மாநகர். அங்கே தெற்கு வாயிலை அடைந்த மன்னன் எதிர்கொண்ட கோட்டை தளபதி அதுகை உடனே வணக்கத்தை செலுத்தி வரவேற்கின்றான். வாயிலில் நுழைந்த வருகணமே மன்னனின் கண்கள் தற்செயலாக வலதுபுறம் இருந்த மரக்கம்பம் ஒன்றின் மீது சென்றன. அங்கே இருந்ததை கண்ட சிவந்தன. தளபதி, இது என்ன? கோபத்துடன் கேட்டான். அந்த காலத்தில் கோட்டை வாசலுக்கருகில் கம்பம் ஒன்று நாட்டப்பட்டு அதில் பெண் பொம்மையும் வரிப்பதற்காக
வரிப்பந்து ஒன்றும் தொங்கவிடப்பட்டிருக்கும். அதன் அர்த்தம் பந்து விளையாடும் பொருட்டு பெண்கள் வேண்டுமானால் கோட்டைக்குள் நுழையலாமே அன்றி போர் நோக்குடன் பகைவர் யாராவது வர முடியாது என்பதாகும். இந்த செயல் சம்பந்தப்பட்ட மன்னன் வலிமையை உணர்த்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் மன்னன் நெடுஞ்செழியன் கண்டபொழுது அந்த கம்பத்தில் பந்தும் இல்லை, பாவியும் இல்லை. மாறாக அம்பு ஒன்றும் வில் ஒன்றும் இருந்தது. புலியின் தோல் ஒன்றும் தொங்கிக் கொண்டிருந்தது. பெண்கள், அதுவும் விளையாடும் நோக்கத்துடன் மட்டுமே நுழையலாம் என்று உணர்த்தும் அடையாளம் அகற்றப்பட்டதிலிருந்து அந்த அடையாளத்தின் நோக்கமும் அகற்றப்பட்டு விட்ட மாதிரி எண்ண வைத்தது கம்பம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தொங்கு கொண்டிருந்த மாற்று அடையாளங்கள் பெண்களுக்கு பதில் போர் வீரர்கள் நுழையக்கூடும் என்று உணர்த்துவது போல் அமைந்துவிடவே கோபப்பட்டு வினவினான் மன்னன். அதுகை இந்த விபரீத மாற்றத்தை அப்பொழுதுதான் கண்டான். கோட்டை தளபதியாயிருந்து அதை கவனிக்காததையும் அதே சமயம் அது மன்னனின் கண்களுக்கு பட்டுவிட்டதையும் உணர்ந்து வெட்கப்பட்ட அவன் நடுங்கினான். தற்பொழுது அதை கவனித்த மன்னன், தளபதி, கோட்டை வாயிலின் அடையாளம் மாறிப்போனதை நீர் கவனிக்காதது போகட்டும், இது எதை உணர்த்துகிறது என்பதையாவது புரிந்து கொள்கிறீர்களா என்று கேட்டான். விபரீதம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உதிர்த்தான் அதுகை திகைப்புடன். அதே சமயம் அந்த திகைப்பை கவனித்து கொண்டிருந்த பெண் உருவம் ஒன்று மெல்ல நகர்ந்து விலகியது ஊருக்குள். அந்த புதிரை அதிகரிப்பது போல கோட்டை கதவுகள் பெரும் சத்தத்துடன் சாத்தப்பட்டன. நகர்ப்பிரவேசம் செய்த பாண்டிய மன்னன் கோட்டை வாயிலில் இருந்த கம்பத்தில் பாவைகள் விளையாடும் வரிப்பந்துக்கும் பொம்மைக்கும் பதிலாக அம்பும் வில்லும் தொங்கியதை கவனித்து வருகின்ற இருந்த அந்த தளபதி அதிகையை தெரிவித்ததும் விபரீதம் என்ற ஒற்றை சொல்லை அவன் உதிர்த்ததுமே அவனது முகத்தை கவனித்தான் மன்னன். அதிகையின் முகத்தில் படிந்திருந்த வியப்புக்குறி கோட்டை கம்பத்தை அவன் தற்பொழுதுதான் கவனித்திருக்கின்றான் என்பதை உணர்த்தியது. தனக்கு பிறகுதான் பிரதான படைத்தலைவனான பழையனும் இல்லாத நேரத்தில் கோட்டையின் கௌரவத்தையே பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி தளபதியால் கவனிக்க முடியாமல் போயிற்று என்று நினைத்தான் மன்னன். தளபதி கூட சற்றே வியந்தான், வெட்கப்பட்டான். அதே சமயம் கோட்டைக்கு வந்த ஆபத்தை சமாளிக்க ஏறக்குறைய எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் அவன் எடுத்திருப்பது நன்றாக தெரிந்தது. கோட்டை வாசல் வியப்புக்கு பின் அங்கே நின்று எதையும் பேச மன்னன் விரும்பவில்லை. தளபதியுடன் அரண்மனையை அடைந்தான். ஓய்வை பற்றிய நாட்டமின்றி நேராக ஆலோசனையை வைக்கச் சென்றான். நகரின் நிலை மட்டுமின்றி மன்னனின் மனநிலையும் நன்றாக எடை போட்டிருந்த அவையோர் தயார் நிலையில் அதை வைத்திருந்ததை கண்ட மன்னன் திருப்தியுடன் உள்ளே பிரவேசித்து அவையில் வழக்கமாக கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயங்களை உதறிவிட்டு பேச வேண்டிய விஷயத்திற்கு உடனடியாக துவங்கினான். கோட்டை வாசல் கம்பம் அனைவருக்கும் விஷயத்தை புலப்படுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாவைகளின் விளையாட்டுப் பொருள்களுக்கு பதில் படைக்கலன்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதிலிருந்தே பகைவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்பதும் போர் விரைவிலேயே வெளிப்படப் போகிறது என்பதும் புலப்படுகின்றது. அந்த படைக்கலன்கள் வில்லும் அம்புமாக இருப்பதிலிருந்து நமக்கு எதிராக தோன்றியுள்ள பகைவன் சேரன் என்பதும் புலப்படுகின்றது. இவற்றோடு மூன்றாவதாக முக்கிய விஷயம் ஒன்று புலப்படுகிறதா உங்களுக்கு? அவையில் இருந்த பல்வேறு தளபதிகளும் அதிகாரிகளும் மன்னனை உற்று நோக்கினார்களே தவிர எதையும் தெரிவிக்கவில்லை. மன்னன் அதிகையை நோக்கினான். பார்வையாலேயே வினவினான், மன்னவா, மூன்றாவதாக புலப்படும் விஷயம் எனக்கு புரிகின்றது, ஆனால் சொல்ல வெட்கப்படுகின்றேன் என்றான் அதிகை. வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன தளபதி? வினவினான் மன்னன். பிரபு, கோட்டைக்குள் இருக்கும் கம்பத்தில் இருந்த மாற்றம் உண்டாதிலிருந்து எதிரி நம் கோட்டைக்கு உள்ளேயே இருக்கின்றான் என்று ஆகின்றது. அவனை அறியாமல் நாங்களெல்லாம் உலவிக் கொண்டிருப்பது வெட்கத்துக்குரியதுதானே. இதற்காக யாரும் வெட்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை. நேரடி போருக்கு பின்னால் சதி செய்யும் குள்ள நரிகள் எதிரிகள் மாறும் பொழுது அவர்கள் எங்கே எந்த வடிவத்தில் இருக்கார்கள் என்பதை அறிவது எளிதாக இருக்காது. அதோடு இதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், யார் எதிரியாக மாறுவார்கள் என்பதையும் எளிதாக ஊகிக்கவோ கண்டுபிடிக்கவோ முடியாதுதான். ஆகவே நாம் எல்லோருமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. கோட்டைக்கு வெளியே மட்டும்தான் எதிரி இருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் நம் கண்களையும் கவனிப்பையும் உள்ளேயும் செலுத்த வேண்டியுள்ளது. அவசியம் சந்தேகப்படைய வேண்டிய வேலை இல்லது.
அனைவரையும் சந்தேகத்துக்குரிய பரிமாணத்தோடு அதை பெரிதாக்கி கொண்டு எச்சரிக்கையாக இருந்து கண்காணிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். புரிகின்றதா என்று வினவிய மன்னன், போருக்கான ஆயுதங்களை எப்படி செய்திருக்கிறீர்கள் என்று வினவினான். அதற்கு அதுகை பதில் கூற முற்பட்டு, மன்னவா, திருப்பரங்குன்றத்தில் தங்களுக்கு செய்தி வரும் முன்பே படைத்தலைவர் மூலம் எனக்கு செய்தி வந்தது. அவரது தூதுப்புறா மூலம் 2 சீலைகளை அனுப்பியிருந்தார். அவர் ஒன்று தங்களுக்கும் ஒன்று எனக்கும் இருந்தது. என் செய்தியை அறிந்த பின் தங்களுக்கான செய்தியை வேறொரு புறா மூலம் அனுப்பிவிட்டு தூதுப்புறாவை அவரிடம் திருப்பிட்டேன். அதற்கு பிறகு ஆயத்தங்களில் இறங்கினேன். எதிரி திடீரென்று முளைத்து விட்டதால் அவன் நமது கோட்டையை முற்றுகையிடுவதுதான் மேற்கொள்ளுவான் முதலில் என்பதால் முற்றுகையை தாங்கும் சக்தியை அறிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். அதற்கு அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் களஞ்சியத்தில் சேகரிக்கப்பட்டன. அன்னை மீனாட்சியின் அருளால் செல்வ வளத்துக்கும் நீர் வளத்துக்கும் நில வளத்துக்கும் குறைவில்லாததுதான் நம் மதுரை. எனவே நமது களஞ்சியத்தில் 1 மாதத்திற்கான உணவு தானியங்கள் இருந்தன. போர் அறிவிப்பை செய்ததும் தாங்கள் கண்போல் மதிக்கும் அடிமை குடிமக்கள் தாமாகவே அள்ளிக்கொண்டு வந்து கொடுத்த தானியங்கள் 1 மாதத்திற்கு வரும். ஆக 2 மாதம் முற்றுகையை தாங்கும் நிலையில் கோட்டை இருக்கின்றது. பாடி வீடுகளில் இருந்து படைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு கோட்டை மதில்களிலும் வாயில்களிலும் காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். கோட்டை சுவற்றின் உட்புறங்கள் 4புறமும் 4 விதமான படைகள் அணிவகுத்து நிற்கின்றன. அவற்றை அடுத்து இந்த சுற்று வீதிகளிலும் ஒழிக்கப்பட்டு படைகள் தங்குவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உணவளிக்க மக்களாகவே முன்வந்திருப்பதோடு இருவேளைக்கு மட்டுமே உண்ணும்படி கட்டுப்பாட்டிற்கு மக்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு விட்டார்கள். படை நடமாட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய வண்ணம் மக்கள் நடமாட்டமும் வாகனங்களின் நடமாட்டமும் பெருமளவு குறைக்கப்பட்டு விட்டது. தாங்களே பார்த்திருப்பீர்கள். மக்களுக்கும் படைகளுக்கும் உரிய அறிவிப்புகளை கொடுக்க தேவையான முரசு கோட்டைக்குள் நாளைக்கு அமைக்கப்பட்டுவிடும். அது சாலையில் இருந்த ஆயுதங்கள் நெய் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டு பாசறைகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டதோடு புதிய ஆயுதங்களை வெடிக்கும் பணிகளும் தொடங்கிவிட்டது. அப்பணியை 1000க்கும் மேற்பட்ட கொல்லர்கள் செய்கின்றார்கள். மதில் பொறிகளும் மற்ற யானை பொறிகளும் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றன. கவன்களுடன் கொப்பரைகளும் எதிரிகளை வீழ்த்த காத்திருக்கின்றன. முதியவர்களும் குழந்தைகளும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். கோட்டை கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன. இனி வெளியே செல்பவர்கள் உள்ளே வருபவர்கள் ஆள் கண்காணிக்கப்பட்ட பின்பே உள்ளேயோ வெளியேயோ அனுமதிக்கப்படுவர். மக்களில் பல இளைஞர்கள் படையில் சேரவும் போர் புரியவும் துடிக்கின்றார்கள். அவர்களை பயிற்றுவிக்கும் பணியும் விரைவில் தொடங்கிவிடும். தாங்கள் குருநாதருக்கும் கௌரவ அமைச்சரான மாங்குடி மருதனாரும் புலவர் பெருமக்களும் மக்களை ஆங்காங்கே சந்திப்பதிலும் எதிரியின் தீய எண்ணங்களை விளக்கிச் சொல்லுவதிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றான். ஏற்பாடுகளை நேர்த்தியை கேட்ட மன்னன் மனம் நெகிழ்ந்தான். இப்படிப்பட்ட மக்களையும் தளபதிகளையும் வேறு எந்த மன்னனாவது பெற்றிருப்பானா என்று யோசிக்கலானான். அதோடு இத்தகைய மனோதகமான மாநகரை பகைவன் காக்க முயல்வதை தாக்க முயல்வதை எண்ணி சிரித்து கொள்ளவும் செய்தான். பிறகு அதுகையிடம் கேட்டான், ஏன் தளபதி, போருக்கு நீங்கள் செய்திருக்கும் ஏற்பாடுகளை கேட்ட பின் எனக்கு ஒன்று கேட்க தோன்றுகிறது. நான் அவசியம்தானா? இப்படி கேட்டுவிட்டு மெல்லச் சிரித்தான் மன்னன். மன்னவா, நான் கூறியவை வெறும் ஏற்பாடுகள்தான். ஆனால் அவற்றை செயல்படுத்த வேண்டுமானால் உங்கள் ஆணை வேண்டும். இந்த செயல்பாட்டில் உத்வேகம் உண்டாக வேண்டுமானால் தாங்கள் முன்னிற்க வேண்டும். அவை வெற்றி பெற வேண்டுமானால் தாங்கள் வாழ் வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்கள் மன்னர் என்கின்ற காரணம்தான் என்னையும் தளபதிகளையும் படைகளையும் அருமை குடிமக்களையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. தங்கள் குருநாதரை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. பிடிவாதம் நிறைந்தவரும் கொஞ்சத்தில் கருத்து சொல்லாதவருமான அவரே முன்வந்து புலவர்களை அழைத்து கொண்டு மூலைக்கு மூலை போய் மக்களை சந்திக்கச் செல்கிறார் என்றால் அதற்கு தாங்கள்தானே மன்னவா காரணமாகிறீர்கள். ஆகவே தாங்கள் வியக்கும் காரியம் எல்லாமே தாங்கள் இருப்பதாலேயே நடக்கின்றன என்று சொன்னான். அதுவே மன்னனின் முகம் மீண்டும் நிகழ்ந்தது. இல்லை தளபதி, மன்னன் இருப்பதே உங்களால் தான்.
அவன் உயர்வும் தாழ்வும் அவனுடைய கைகளில் இல்லை, உங்கள் கைகளில் தான் இருக்கின்றன. நான் மக்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கிறேன் என்றால் அப்படி செய்யும்படி மக்கள் தங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்று கூறிவிட்டு, ஏற்பாடுகளை பற்றியும் எதிரிகளை பற்றியும் பேசிய நாம் முக்கியமானவரை பற்றி பேசவில்லையே என்று நினைக்கின்றேன் என்றான். அதாவது என்று தளபதி ஒரு இழுத்ததும், படைத்தலைவர் பழையனை பற்றி மறந்துவிட்டீர்களா என்று நினைவுபடுத்திய மன்னன், என்ன ஆயிற்று அவருக்கு, எங்கே இருக்கிறார் அவர் என்று வினவினான். மன்னவா, தாங்கள் திருப்பரங்குன்றத்திற்கு சென்ற மறுநாள்தான் அவரும் புறப்பட்டார். தன் மனம் கவர்ந்த மேகலை எச்சரிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்ததாம். அதனால் பொதினிக்கு சென்றார் என்றான் ஒரு உபதளபதி. ஆனால் வந்திருக்கும் செய்தி போரை பற்றியதாக இருக்கின்றதே என்று கேட்டார் மன்னர். இடையில் ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்றான் தளபதி. அப்படியானால் அவரை பற்றி அறிய வேண்டாமா கேட்டான் மன்னன். தான் வரும் வரை போரை துவக்க வேண்டாம் என்று அவர் திட்டவட்டமாக செய்தி அனுப்பியிருப்பதால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன் என்றான் தளபதி. எச்சரிக்கப்பட்ட மேகலையை பொதினி புறப்பட்ட படைத்தலைவர் போய் சேர அனுப்பியதிலும், கோட்டைக்குள் இருந்த விளையாட்டு கம்பம் போர்க்கம்பமாக மாற்றப்பட்டதிலுமிருந்து ஏதோ பலமான சதி நடக்கிறது என்று தோன்றுகிறது. படைத்தலைவரும் அநேகமாக அப்படிப்பட்ட சதியில் ஒருவேளை சிக்கி இருக்கலாம். போரிட நம்மிடையே போதுமான பலம் இருக்கலாம். ஆனால் மறைவில் இருந்து செயல்படும் சதிகளை முறியடிக்கும் வல்லமை அந்த அளவிற்கு நமக்கு இருக்கிறதா? ஆகவே நம் எதிரி கோட்டையில் உள்ளும் புறமும் இருப்பதாகவே எண்ணிக்கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள். இனி எந்த புது ஆணை பிறப்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டே செய்யுங்கள். நான் என் அன்னையையும் குருநாதரையும் சந்தித்துவிட்டு வருகின்றேன். மாலையில் நாம் சந்திப்போம் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் மன்னன். அவன் எந்த அவசியத்தை முன்னிட்டு புதிய ஆணைகளை தன்னிடம் சொல்லிவிட்டு அறிவிக்கும்படி சொன்னானோ அது பயனற்று போகும்படியாக புதிய ஆணை ஒன்றை மன்னனிடம் சொல்லாமல் பிறப்பிக்க வேண்டியவனானான் தளபதி அதுகை. அதன் விளைவோ மிகவும் மோசமானதாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.